Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard social science civics 3rd unit state government இதுல judiciary of state இந்த டாபிக்கை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பாப்போம். ஜுடிஷியரி ஆஃப் a stateல ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்ஸ் பாப்போம். The institution of High Court originated in India in 1862 when the High Courts were set up at Calcutta, Bombay and Madras. அதாவது 1862ல வந்து உயர் நீதிமன்றங்கள் வந்து கல்கத்தா, பாம்பே, சென்னையில வந்து என்ன செஞ்சது தோற்றுவிக்கப்பட்டன. In course of time, each province in British India came to have its own High Court. அதாவது காலப்போக்கில் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர் நீதிமன்றத்தை வந்து கொண்டிருந்துச்சு. After 1950, a high court existing in a province became the high court for the corresponding state. அதாவது 1950க்கு பிறகு தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் வந்து பக்கத்தில் உள்ள மாநிலங்களுக்கும் வந்து என்னது உயர்நீதிமன்றமா விளங்குச்சு. The high courts are the highest courts at state level. அதாவது மாநிலங்கள் அளவில் வந்து என்னது உயர்நீதிமன்றங்கள் தான் வந்து என்னது உயர்ந்த நீதிமன்றங்களாக வந்து என்னது இருந்துச்சு. பாரு, இதுதான் வந்து என்னது சென்னையில் இருக்கக்கூடிய ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ். The Constitution of India provides for a high court for each state, but the 7th Amendment Act of 1956 authorized the Parliament to establish a common high court for 2 or more states or for 2 or more states and a union territory. அதாவது இந்தியாவுடைய ஒவ்வொரு மாகாணமும் ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டிருக்கு. 1950க்கு பிறகு அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை தோற்றுவிக்கிறதுக்கு என்னது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வழிவகுக்குது. ஆனால் 1956க்கு வருஷம் நடந்த 7வது சட்ட திருத்தம் 2 இல்லை 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் இல்லை யூனியன் பிரதேசங்கள் 2க்கு மேற்பட்ட மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சேர்த்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவுறதுக்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து என்னது அதிகாரம் கொடுத்திருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், the states of Punjab and Haryana and the Union Territory of Chandigarh have common high court situated at Chandigarh. அதாவது பஞ்சாப் ஹரியானா ஸ்டேட்டுக்கும் சண்டிகார்ங்கிற யூனியன் டெரிட்டரிக்கும் சேர்த்து சண்டிகாரில் தான் காமனாக ஒரு ஹை கோர்ட் இருக்குது. The High Court of Guwahati is a common for 4 northeastern states of Assam, Nagaland, Mizoram and Arunachal Pradesh. அதே மாதிரி கவுகாத்தியில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோராம், அருணாச்சல் பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட்டுக்கும் காமனானது. The High Court of Guwahati has its benches in Itanagar, கோஹிமா அண்ட் ஐஸ்வால். அதாவது இந்த கவுகாத்தியில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து இட்டாநகர், கோஹிமா, ஐஸ்வால் இங்கே என்னது இதுக்கு பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. டெல்லி, though not a state, has its own separate high court. அதாவது டெல்லி வந்து ஒரு ஸ்டேட்டாக இல்லாமல் இருந்தாலும் அது இந்தியாவுடைய கேபிட்டல்ங்கிறதுனால அது ஒரு யூனியன் டெரிட்டரி தனியாக இருந்தாலும் என்னது அதுக்கு தனியாக ஒரு ஹை கோர்ட் இருக்குது. எவ்ரி ஹை கோர்ட் ஹேஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஒவ்வொரு ஹை கோர்ட்டுக்கும் ஒரு தலைமை நீதிபதியும் நிறைய ஜட்ஜஸும் இருக்காங்க. தி நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து எத்தனை ஜட்ஜஸ் இருக்கணுங்கிறது வந்து என்ன செய்யும் வித்தியாசப்படும். The number of judges of each high court is determined by the president. ஒவ்வொரு ஹைகோர்ட்லேயும் எவ்வளவு ஜட்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பிரசிடெண்ட் தான் வந்து என்ன செய்வார் தீர்மானிப்பார். அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 25 ஹை கோர்ட்ஸ் ஃபார் 28 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் New Andhra Pradesh High Court established in 1st January 2019 at a principal seat in Amravati.
அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். அதாவது இப்போ இந்தியாவில் 28 மாநிலம் 9 யூனியன் டெரிட்டரிஸுக்கு சேர்த்து மொத்தமே வந்து எனது 25 ஹைகோர்ட் இருக்குது. அதுவும் புதுசாக வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து எனது 2019 ஜனவரியில் அமராவதியில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஹைகோர்ட் உட்பட மொத்தம் 25 ஹைகோர்ட்டு தான் இருக்குது. ஜூடிஷிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட், அதாவது ஹைகோர்ட்டோடைய அதிகாரங்களும் அதோடைய நீதி வரையறைகளும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஒரிஜினல் ஜூடிஷிக்ஷன், அதாவது தனக்கே உரிய நீதி வரையறை. In their original capacity, the high courts of the presidency towns Bombay, Calcutta and Madras have both original and appellate jurisdictions, while the other high court have mostly appellate jurisdiction. அதாவது நீதி வரையறையை பொறுத்த வரைக்கும் சென்னை, பாம்பே, கல்கட்டா இந்த நீதிமன்றங்கள் வந்து அவங்களுக்கே உள்ள நீதி வரையறை அதிகாரங்களோட மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரங்களையும் பெற்றிருக்கு. அதே நேரத்தில் மற்ற நீதிமன்றங்கள் மோஸ்ட்லி வந்து மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை மட்டும்தான் வந்து என்ன செஞ்சிருக்கு, பெற்றிருக்கு. ஒன்லி இன் மேட்டர்ஸ் ஆஃப் அட்மிரல்டி, ப்ரோபேட், மேட்ரிமோனியல் அண்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தேர் ஹேவ் ஒரிஜினல் ஜுடிஷிக்ஷன். அதாவது முக்கியத்துவம் உள்ள வழக்குகள், அப்புறம் உயில், அப்புறம் வந்து திருமணம் சார்ந்த வழக்குகள், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, இதை மட்டும்தான் வந்து நேரடியாக விசாரிக்கக்கூடிய அதிகாரங்களை இந்த கோர்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு, பெற்றிருக்கு. The presidency high courts have original jurisdiction in which the amount involved is more than 2,000 and in criminal cases which are committed to them by the presidency magistrate. அதாவது இந்த மாகாண நீதிமன்றங்கள், அதாவது பிரசிடென்ஷியல் கோர்ட்ஸ், இங்கே வந்து என்னதுன்னா தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து 2000 ரூபாய்க்கும் அதுக்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை வந்து இந்த தனக்கே உரிய நீதி வரையறை பயன்படுத்தி இந்த ப்ரொவின்ஷியல் நீதிபதிகள் வந்து என்ன செய்ய முடியும், விசாரிக்க முடியும். ஸோ பாரு, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஒரிஜினல் ஜுடிஷிக்ஷன். இன் தேர் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி த ஹை கோர்ட்ஸ் ஆஃப் த பிரசிடென்சி டவுன்ஸ் Bombay, Calcutta and Madras have both original and appellate jurisdictions, while other high courts have mostly appellate jurisdiction. Only in matters of admiralty, probate, matrimonial and contempt of court they have original jurisdiction. The presidency high courts have original jurisdiction in which the amount involved is more than 2,000 and in criminal cases which are committed to them by the presidency magistrates. அடுத்ததும் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். appellate jurisdiction. appellate jurisdiction அப்படின்னா அப்பீல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் appellate. ஸோ மேல்முறையீட்டு நீதி வரையறை. As courts of appeal, all high courts entertain appeals in civil and criminal cases from their subordinate courts as well as on their own. அதாவது உயர்நீதிமன்றங்கள் வந்து தங்கக்கிட்ட வரக்கூடிய மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றத்திலேருந்து வரக்கூடிய மேல்முறையீட்டு வழக்குகளையும் வந்து என்ன செய்யுது, விசாரிக்குது. They have, however, no jurisdiction over tribunals established under the laws relating to the armed forces of the country. ஆனால் நாட்டுடைய இராணுவ தீர்ப்பாயங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு இந்த கோர்ட்டுக்கு வந்து என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அடுத்தது வந்து ரிட் ஜூடிஷிக்ஷன். ரிட் ஜூடிஷிக்ஷன்னா பேராணை. ரிட்டுனா பேராணைன்னு சொல்லுவோம். ஸோ ரிட் ஜூடிஷிக்ஷன் பாரு. Under Article 226 of the Constitution, the High Courts are given powers of issuing writs not only for the enforcement of the fundamental rights but also for other purposes. அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் 226 வந்து படி அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும் இல்லை, மற்ற நோக்கங்களுக்காகவும் ரிட், அதாவது பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரங்களை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து வழங்கியிருக்கு. இன் exercise of this power, a court may issue the same type of writs, orders or directions which the Supreme Court is empowered to issue under Article 32. அதாவது Article 32க்கு கீழே உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய இந்த ரிட் நீதி பேராணை, இதோடைய ஆணைகள், வழிகாட்டுதல் போன்று உயர்நீதிமன்றமும்
அதோடைய வழக்கை வந்து அதை வழங்குறதுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு மாதிரியே வந்து ஹைகோர்ட்டுக்கும் அதிகாரம் இருக்குது. The jurisdiction to issue writs under this article is larger in case of high courts, for which the Supreme Court can issue them only where a fundamental right has been infringed. A high court can issue them not only in such cases but also where an ordinary legal right has been infringed. அதாவது இந்த சட்டப்பிரிவுகளுக்கு கீழே நீதி பேராணைகளை வெளியிடுறதுக்கு உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்கின அதிகாரம் ரொம்ப பெருசு. ஸோ அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் மட்டும்தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து வெளியிடுது. ஸோ உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குகளில் மட்டும் இல்லாமல் சாதாரண சட்ட மீறலுக்கும் வந்து நீதி பேராணைகளை வெளியிட முடியும். It has the power to issue the 5 kinds of writs like habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari. ஸோ இது வந்து இந்த ஒரு 5 விதமான விஷயங்களுக்கு வந்து ரிட்ஸ் பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா ஆள்கொணர்வு பேராணை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தப்பாக ஒருத்தரை வந்து காவலில் வச்சா நீதிமன்ற காவலில் வச்ச அதிகாரிக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ வந்து அது ஆணை வழங்கி காவலில் வைக்கப்பட்டவரை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வர செய்கிறது தான் வந்து ஹேபியஸ் கார்பஸ். அடுத்தது வந்து மாண்டேமஸ், அதாவது கட்டளை உறுத்தக்கூடிய நீதி பேராணை. அதாவது கீழ் நீதிமன்றங்களுக்கு வந்து உயர் நீதிமன்றம் இடக்கூடிய ஆணை. இதுதான் வந்து மாண்டேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ப்ரொஹிபிஷன், தடை உறுத்தும் நீதி பேராணை. இப்போ ஒரு இடத்துல பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அது வந்து சட்டத்துக்கு முரம்பாக கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஸ்டே ஆர்டர் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை இது பண்ணக்கூடியது தான் வந்து ப்ரொஹிபிஷன். அடுத்தது தகுதி வினாவும் நீதி பேராணை, அதான் வாரண்டோ. அதாவது ஒரு பொதுவான ஒரு பதவிக்கு வந்து தப்பாக வந்து வரக்கூடிய ஒருத்தரை வந்து இது வந்து இவர் எப்படி வரலாம், இவருக்கு வந்து எந்த தகுதி இருக்குது, இந்த மாதிரி வந்து கேள்வி எழுப்பக்கூடியது தான் வந்து கோவாரண்டோ. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை, அதுதான் வந்து சர்ச்சியோரை. அதாவது கீழ் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் இதையெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் கேட்டு அது பத்திரப்படுத்தி வச்சுக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து செர்டியோரை. அடுத்தது வந்து சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது மேற்பார்வை அதிகாரம். ஹைகோர்ட் ஹேஸ் த பவர் of superintendence over all courts and tribunals functioning in its territorial jurisdiction except military courts or tribunals. அதாவது இராணுவ நீதிமன்றங்களை தவிர மற்ற எல்லா சார்பு நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு ஆணையங்களின் மேலே வந்து இந்த நீதிமன்ற பணிகளை வந்து பார்வையிடக்கூடிய அதிகாரத்தை வந்து உயர்நீதிமன்றம் வந்து பெற்றிருக்கு. தஸ் இட்டுமே, அதனால் இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாரு. கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தம், அதாவது கீழ் நீதிமன்றங்கள்லேருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப பெறக்கூடிய அதிகாரம். மேக் அண்ட் இஷ்யூ ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தம், அதாவது பொது சட்டங்கள் அப்புறம் பரிந்துரைக்கப்பட்ட படிவங்கள் மூலம் பயிற்சி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ஆணையை வெளியிட செய்கிறது. அடுத்தது ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் இன் விச் புக்ஸ், என்ட்ரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி கெப்ட் பை தம், அதாவது பரிந்துரைக்கப்பட்ட முறையில் வந்து கீழ் நீதிமன்றங்கள் வந்து புக்ஸு அப்புறம் பதவிகள் கணக்குகளை வந்து பராமரிக்கிறது. அப்புறம் செட்டில் த ஃபீஸ் பேயபிள் டு த ஷெரீஃப், கிளர்க்ஸ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் தம், அதாவது ஷெரீஃப் அப்புறம் எழுத்தாளர்கள், ஆஃபீஸர்ஸ் அப்புறம் சட்ட வல்லுநர்கள் இவங்களுக்கான கட்டணத்தை வந்து செலுத்துறது, இது எல்லாம் குறித்து தீர்மானிக்கிறது. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு, ஆல் த டிசிஷன்ஸ் அண்ட் decrees issued by the High Court are printed and are kept as a record for future references by the court as well as by the lawyers is such a need arises. அதாவது
ஆவணங்கள் பாதுகாப்பு பெட்டகம். உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட எல்லா முடிவுகள் அப்புறம் தீர்ப்புகள் இதெல்லாம் அச்சடிக்கப்பட்டு எனது சான்றாதாரமாக எனது பாதுகாக்கப்படுது. இது எனது எதிர்காலத்தில் வரக்கூடிய ஏதாவது கேள்விகளுக்கு எனது ஒரு தீர்வாக என்ன செய்யும், அமையும். தஸ் இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு. அதனால் இந்த உயர்நீதிமன்றம் ரெக்கார்ட்ஸோடைய எனது நீதிமன்றமாக செயல்படுது. அடுத்தது நாம் இங்கே ஒரு டாபிக் என்ன செஞ்சோம், மிஸ் பண்ணோம். The High Court of Madras is one of the 3 high courts in India established in the 3 presidency towns of Bombay, Calcutta and Madras by letters patent granted by Queen Victoria bearing date 26 June 1862. அதாவது 1862 வருஷம் ஜூன் 26 அன்னைக்கு குயின் விக்டோரியா மகாராணி இவங்க வழங்கின எனது பேட்டன்ட், அதாவது எனது காப்புரிமை கடிதம். இது மூலமாக சென்னை, பம்பாய், கல்கட்டா இந்த ப்ராவின்சஸில் எனது உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. The High Court building is the second largest judicial complex in the world after London. அதாவது உலகத்திலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் பில்டிங் தான் உலகிலேயே 2வது மிகப்பெரிய நீதித்துறை வளாகம். அப்புறம் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் எனது புக் பேக் கொஷின்ஸ் சொல்கிறேன் பாரு. The government of state is appointed by the president. The speaker of a state is a head of state, head of government, president's agent ன்னு கொடுத்துருக்கு. Answer is none of these. Which among the following is not one of the powers of the governor? Diplomatic. Who can nominate one representative of the Anglo-Indian community to the state legislative assembly? The governor. The governor does not appoint judges of the high court. The state council of ministers is headed by the chief minister. The minimum age for the membership of the legislative council is 30 years. Which one of the following states does not possess a bicameral legislature? Tamil Nadu. The high courts in India were first started at Calcutta, Bombay, Madras. Which of the following states have a common high court? Punjab and Haryana. அடுத்தது filling the blanks பாரு. Governor of the state government surrenders his resignation to the president. Members of the legislative assembly, that is MLAs, elected by the people. The governor acts as the chancellor of universities in the state. The chairman and members of the state public service commission can be removed only by the president. அடுத்தது governor, head of state, chief minister, head of the government, council of ministers responsible for the assembly, MLC cannot vote for grants, armed forces tribunals. அடுத்து choose the correct statement. Assertion: there are limitations on the legislative assembly of the state legislature. Reason: certain bills on the state list can be introduced in the state legislature only with the president's approval. Answer is A is true but R is false. அப்புறம் 2 மார்க்ஸ் டீட்டெயில் எல்லாம் புக்கில் நடத்தும் போதே நான் மார்க் பண்ணியிருந்தது பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.